விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய முனையத்தினை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, திருச்சி காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு, மத்திய அமைச்சர் ஜோதித்ராய சிந்தியா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச துவங்கினார். அந்த சமயம் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவினர் மோடி மோடி என கோஷமிட்டனர். இதனால் முதலமைச்சர் பேசுவதற்கு சற்று இடைஞ்சலாக இருந்தது. அப்போது பிரதமர் மோடி கையசைத்தும் அவர்கள் கேட்கவில்லை. மோடி மோடி என்று கோஷமிட்டுக் கொண்டிருக்கும் போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்தார். அதன் பிறகு கூட்டத்தினர் அமைதியாகினர். பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கனமழை பெய்யும் என்றுதான் கூறினார்கள், ஆனால் எந்த அளவுக்கு பெய்யும் என்று கூறவில்லை என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் இப்படி பேசியது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அண்ணாமலை, அண்ணன் நம்ம வடிவேலு பேசுறதை பார்த்திருக்கீங்களா? அதே போல முதலமைச்சர் ஸ்டாலினும் பேச ஆரம்பித்து விட்டார். அவருடைய கையாளாகாத தனத்தையும் அரசின் கையாளாகாத தனத்தையும் மறைப்பதற்காக இது போல பேசிட்டு இருக்காரு. கனமழை என்று சொன்னாலே அதை தாண்டி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது எல்லோருக்கும் தெரியுமே என அண்ணாமலை கூறினார். மதுரையில் மாநில பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் எழுதிய தாத்தா தந்த கண்ணாடி என்ற நூலை ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் இல கணேசன் வெளியிட முதல் பிரதியை வேலம்மாள் கல்வி நிறுவனர் முத்துராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் பேசும்போது, பாரத நாட்டில் பரவலாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அவைகள் இது நமக்கு புதிதல்ல என்று கூறுகிறது. நான் ஒரு RSS சேவகன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நான் சிறு வயதில் பாலகனாக இருக்கும் போதிலிருந்தே குடும்பத்தில் அனைவரும் RSSல் பணியாற்றி வருகிறோம். நான் 5 ஆண்டு காலமாக முழு நேரமாக அமைப்பிற்காக நான் தருவேன் என கூறிக்கொள்கிறேன். பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சிக்கும் வந்துவிட்டது. நான் RSS இயக்கத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமை அடைகிறேன். நான் சார்ந்த இயக்கம் வளர்ந்து வருகிறது, சில மாநிலங்களில் ஆட்சி அமைத்துள்ளது என பேசினார். டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பும் நான் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பும் அவ்வளவு அற்புதமானது. எனக்கு எப்போதும் எல்லாவும் ஆகிய கழக உடன்பிறப்புகளுக்கு அன்பு கலந்த கண்டிப்பான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்க விரும்புகிறேன். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் முடியும் தருவாயில் உள்ள சூழலில் தமிழகம் முழுவதும் உள்ள கழக நிர்வாகிகளை நான் தொடர்ந்து சந்தித்து வருகிறேன். இந்த நேரத்தில் நான் பங்கேற்கும் கழக நிகழ்ச்சிகள், நிர்வாகிகள் கூட்டங்கள் என அனைத்திலும் என் மீதான உங்களின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சால்வை, பொன்னாடை அணிவிப்பது, மலர்களை தூவி வரவேற்பது, பூங்குத்துகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவது என தொடர்ந்து நடைபெறும் சம்பிரதாய நிகழ்வுகள் நம் நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய உரையாடல்களுக்கும் மிகுந்த இடையூறு ஏற்படுவதாக உணர்கிறேன். இதனை பலமுறை நான் அன்போடு கூறியுள்ளேன். இதனை தற்போது அன்பு கலந்த கண்டிப்புடன் கூற விரும்புகிறேன். ஆதலால் பொன்னாடி, பூங்குத்து, பரிசு பொருட்களுக்கு பதிலாக நிர்வாகிகள் தங்களால் இயன்ற நிதியுதவிகளை கொடுத்தால் அது நமது இயக்கத்தின் வளர்ச்சிக்கு நிச்சயம் உதவும் என அவர் கேட்டுக்கொண்டதாக அமமுக நிர்வாகிகள் தகவல்கள் இணையத்தின் வாயிலாக பதிவிட்டு வருகின்றனர். விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். மீண்டும் விஜயகாந்திற்கு இரங்கலை தெரிவித்துள்ளார். திருச்சியில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்ட முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து பேசுகையில், கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு அதிக வழிகளை தந்த ஆண்டாக உள்ளது. மாநில அரசுடன் மத்திய அரசு என்றும் துணை நிற்கும். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இழந்துள்ளோம். அவர் திரையில் மட்டும் கேப்டன் அல்ல, அரசியலிலும் கேப்டன் தான். தனது திரைப்படங்கள் வாயிலாக மக்களின் இதயங்களை வென்றவர் கேப்டன் விஜயகாந்த். எப்போதும் தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவர். விஜயகாந்தை இழந்து படும் அவரது குடும்பத்திற்கும் அவரின் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றி பேசியுள்ளார். ஜப்பான் நாட்டில் விமானம் தரையிறங்கிய போது தீப்பற்றி எறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் ஹண்டே ஏர்போர்ட்டில் இறங்கிய போது பயங்கரமாக தீப்பிடித்தது. பயணிகள் விமானமான ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் போது ஹண்டே விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான விமானத்தில் மோதி விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. இதில் முற்றிலுமாக தீயில் இருந்து நாசமான விமானத்தில் பயணித்த 379 பயணிகளும் நல்வாய்ப்பாக சரியான நேரத்தில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆனால் கடலோர பாதுகாப்பு விமானத்தில் இருந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கடலோர பாதுகாப்பு விமானத்தில் மொத்தம் 6 பேர் இருந்ததாகவும் அதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் காயங்களுடன் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பரிதபித்து வரும் ஜப்பான் நாட்டில் விமானம் ஒன்று பயணிகளுடன் தீப்பிடித்து எரிந்தது சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய குற்றவியல் சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு மாறாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சக்ஷயா, பாரதிய நகரிக் சுரக்ஷா 3 ஆகிய புதிய சட்டங்களை சில திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன்னர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடும் குற்றத்திற்கு அதிகபட்ச சிறை தண்டனை 3 ஆண்டுகள் என்றுதான் இருந்திருந்தது. அந்த சிறை தண்டனை தற்போது 10 ஆண்டுகளாக மாறியுள்ளது. இதற்கு கனரக வாகனங்கள், லாரி, பஸ் ஓட்டுநர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. லாரி ஓட்டுநர்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்துவதால் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் நிலவும் நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக பெட்ரோல் பம்புகளில் அதிக கூட்டம் நிரம்பி வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் முற்றிலுமாக எரிபொருள் நிறுத்தம் செய்யப்படும். இந்த போராட்டத்தின் போது போலீசார் மீது மோதலும் நடைபெற்றது. இதில் ஒரு போலீசார் காயமடைந்தனர். இது தவிர நவி மும்பையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 40 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.